நான் உங்க நாகராஜ். ஒரு சாமியாரோட உடம்புக்குள்ள பேய்கள் இறங்குனா என்னவெல்லாம் நடக்கும்ங்கிற ஒரு த்ரில்லான சீக்வன்ஸை தான் இன்னைக்கு பார்க்கவிருக்கீங்க. ஒரு சாமியாரின் உடலுக்குள் பேய்கள் இறங்கும் நேரடி காட்சிகள். மனித எலும்பை தின்னும் சுடுகாட்டு பூஜை. இப்ப மனுஷன் சாப்பிட முடியுமா எலும்பை போய்? நள்ளிரவு நேரங்கள்ல ஆயுள நீட்டிப்பதற்கான யாகங்கள் சுடுகாட்டுல நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதை தேடித்தான் இப்ப ஒவ்வொரு சுடுகாடா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். சமீபத்துல கமல் நடிச்சு வெளிவந்த உத்தம வில்லன்கிற திரைப்படத்துல ஹீரோ கமல் கேன்சரால பாதிக்கப்பட்டு தினமும் மரணத்தை நெருங்குறவரா நடிச்சிருப்பாரு. அதுல மரணத்தை வென்ற சாகா வரம் பெற்ற இன்னொரு கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு. அப்போ அந்த கதைக்குள்ள கதையா வர மிருத்யுஞ்சய மந்திரம்ங்கிறது படத்துக்காக கற்பனையா உருவாக்கப்பட்டிருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் உண்மைதான்னு சிலர் எனக்கு சொன்னாங்க. நான் இத பத்தி விசாரிக்க தொடங்கியதும் இப்போ இதை யாரும் முறையா பிரயோகிக்கிறவங்க இல்ல. அதனால இந்த மந்திரத்தின் மூலமா யாரும் மரணத்தை வெல்லவோ இருந்தவங்கள உயிர்ப்பிக்கவோ முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் மூலமா சுடுகாட்டுல யாகம் நடத்தி இப்பவும் சிலர் தங்களோட முடிய போற ஆயுள புதுப்பிச்சுக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. மனிதர்கள் இறந்து போனால் கடைசியாக வர்ற இடம் சுடுகாடு தான். அப்படிப்பட்ட சுடுகாட்டில் நைட்டு 12 மணிக்கு ரகசிய பூஜை நடத்துகிறாங்க. அப்படி பூஜை பண்ணோம் அப்படின்னா இறந்து போகிறவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் கேட்டதுக்கு யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதனால் நானே சுடுகாடாக வந்து இதை பற்றி விசாரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுடுகாட்டில் நடக்கிற பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சுடுகாட்டுக்கு போனேன். நிச்சயமா அங்க எனக்கு தகவல் கிடைக்கும்னு நம்பிக்கையோட போனேன். அங்க இருந்த வெட்டியான மீட் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். ஐயா, நீங்கள் வெட்டியான் தானே? இந்த சுடுகாட்டில் சாக போகிறவங்களை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது யாகம் வளர்த்து பார்த்துருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லையப்பா, எனக்கு தெரியல. இல்லை, இப்போ பகலில் இல்லை, நைட்டு 12 மணிக்கு சாமியார் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நைட்டு சாமியாங்க வந்து இந்த எலும்பு போக்குவாங்க, அது பார்த்துருக்கேன். அது இந்த ஏதோ மந்திரம் பண்ண போகிறேன் மண்டபம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் பார்த்ததில்ல அந்த மாதிரி? சார் நான் பார்த்ததில்லப்பா. சரி, அப்படி ஏதாவது நடந்ததுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன் உங்களை. அப்படி எதுவும் கிடையாது. இல்லை, எங்களுக்கு அப்படி தான் ஒரு தகவல் வந்தது, சுடுகாட்டில் இந்த மாதிரி யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னு. அதான் கேள்விப்பட்டேன். இல்லை இல்லை சொல்லாமல் மறைக்கிறீங்களா? உன்கிட்ட மறைச்சு எனக்கு என்ன ஆகுது? இல்லை கேட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குதுன்னாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் எங்கே வந்துட்ட? நீ கிளம்பு. வீடியோமா? இல்லை நைட்டு நேரம் அந்த மாதிரி நடக்குதுன்னாங்க, அதான் கேட்டேன் நான். நைட் நேரம் பேனா வேணா எரியும், வந்து பார்க்குறியா? இல்லை பரவாயில்ல, ரொம்ப நன்றியா. பரவாயில்ல. நான் கேட்கிற பூஜையை பத்தின எந்த விவரமும் அவருக்கு தெரியல. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்குள்ள வந்தது. என்ன பிடிக்காத சில விஷமிகள் தான் இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டி என்ன ஒவ்வொரு சுடுகாடா தெரிய விடுறாங்களோன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் நொந்து நூடுல்ஸ் ஆனப்பதான் அந்த ஃபோன் கால் வந்தது. நான் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். பேர் சொல்லாம அந்த பக்கத்துல இருந்து பேசிய மர்ம குரல், நான் யாரு அப்படிங்கிற விவரம் உனக்கு தேவையில்லாதது, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் சொல்றேன்னு ஒரு பில்டப்போட பேச எனக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகரிச்சது. சுடுகாடு, மர்ம போன் கால், இது எல்லாமே எனக்கு பயத்துல வேர்த்து விறுவிறுக்க வச்சுது. ஆனா ஒரு வழியா பயத்தை காட்டிக்காம மர்ம போன் கால பேச ஆரம்பிச்சேன். அந்த மர்ம குரல், நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற நடுராத்திரி சுடுகாட்டு பூஜை வர பௌர்ணமி அன்னைக்கு மதுரைக்கு பக்கத்துல ஒரு சுடுகாட்டுல நடக்க போகுதுன்னு தகவல் கொடுத்தது. நான் அடுத்த விவரம் கேட்கறதுக்குள்ள அந்த மர்ம போன் கால் கட் ஆயிடுச்சு. நான் திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணேன். என்கேஜ்டாவே இருந்தது. எனக்கு இந்த போன் காலை நம்பி போறதா வேணாமான்னு தெரியல. ஏன்னா நான் ஏற்கனவே தேடி தேடி டயர்டா இருக்கேன். என் டீம்ல இருக்கிறவங்க இது யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் விளையாடுறாங்கன்னாங்க. ஆனா இந்த போன் கால்ல இருந்து எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சதா தோணுச்சு. மதுரை தான் அந்த க்ளூ. மதுரையில இந்த மிருத்யுஞ்சய யாகம் பண்றவங்க யாருன்னு தேட ஆரம்பிச்சேன். ஜனார்த்தனன் சாமியார் அப்படிங்கிறவரை பத்தின ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது.
இவர் நடு ராத்திரியில சுடுகாட்டுல மிருத்யுஞ்சய யாகம் செய்து பாதிக்கப்பட்டவங்க ஆயுள நீட்டிக்கிறதா சொன்னாங்க. நான் உடனே அவர்கிட்ட பேசினேன். அவரும் வர பௌர்ணமி அன்னைக்கு ஒருத்தருக்கு சுடுகாட்டுல அந்த யாகத்தை பண்ண போறேன்னு சொன்னாரு. நம்ம 3வது கண் நிகழ்ச்சிக்கு ஷூட் பண்ணவும் அனுமதி கொடுத்தாரு. நான் உடனே கிளம்பி மதுரைக்கு வந்துட்டேன். மதுரை முனிசாலையில தான் அவரோட வீடு இருக்கு. நான் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஜாதகங்களை பார்த்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாரு ஒரு சாமியார். இவர்தான் ஜனார்த்தன சாமியார். நான் அவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். இவர் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அகத்தியர் மாதிரி இருக்கிறதால இவர் எல்லாரும் அகத்திய ஜனாசித்தர்னு கூப்பிடுறாங்க. இவர் 1995 வரைக்கும் ஒரு நாத்திகரா தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் இவருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் ஏற்பட தொடங்கியிருக்கு. இவர் முதல்ல அதர்வன வேதத்தை தான் கத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு யஜூர் வேதம் கத்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஜோதிடம் பார்க்கறது, ஆருடம் சொல்றது, யாகங்கள் ஹோமங்கள் வளர்க்கறதுன்னு பல வேலைகளை செய்துகிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுதான் மிருத்யுஞ்சய யாகம் செய்து முடிய போற மனிதனின் ஆயுள எக்ஸ்டெண்ட் பண்றது. ஜனா சாமியார் மிருத்யுஞ்சய மந்திரம்ங்கிறது இறந்தவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரம்னு சொன்னாரு. ஆனா இது முந்தின யுகங்கள்ல தான் செயல்பாட்டுல இருந்திருக்கணும். இப்ப மிருத்யுஞ்சய மந்திரங்களை வச்சு இறந்தவங்களை உயிர்ப்பிக்க முடியாது, ஆனா சாக போறவங்களை மரணத்துல இருந்து விடுவிக்க முடியும்னு என்கிட்ட சொன்னாரு. இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் சொல்லியிருக்கா இல்லையா, அந்த மிருத்யுஞ்சய ஹோமங்கிறது வந்து சாக போகிறவங்கள பிழைக்க வைக்கிறது. செத்தவங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு அந்த யுகத்தில் செஞ்சாங்க. இப்போ அவங்க செத்தவங்களை பிழைக்க வைக்க முடியாது. ஏன்னா சாஸ்திரங்கள் அந்த அளவுக்கு எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. காலத்தளவு தண்ணியிலேருந்து சொல்லணும், இந்த மாதிரிலாம் சுவாசங்கள் கட்டுப்படுத்தி சொல்லணும்னு சொல்லிலாம் வேதங்கள் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சாஸ்திரம் நாங்கள் கற்றுக்கவும் முடியாது, கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால் சாக போகிறவங்கள வேணால் பிழைக்க வைக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சுருக்கோம். இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை 99% ருத்ரபூமின்னு சொல்ற மயானத்துல தான் பண்ணுவாங்கன்னு, அப்படி மயானத்துல பண்றது தான் உடனடியா பலிக்கும்னு ஜனாசாமியார் சொன்னாரு. இப்போ அந்த மிருத்யுஞ்சய யாகம் வந்து ருத்ரபூமியில் வச்சு தான் பண்ணுவீங்க? ஆமாம், மிருத்யுஞ்சய ஹோமம் 99% நாங்கள் வச்சு தான் செய்யணும். கஸ்டமர் கூட்டு போய் செய்கிறது இருக்குது, கஸ்டமர் கூட்டு போகாமல் செய்கிறது இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து கூட்டு போனால் வரமாட்டாங்க, அவங்களுக்கு பதில் உருவம் பிடிச்சிருவோம், மாவில் உருவம் பிடிச்சி செஞ்சுருவோம். இன்னைக்கு ராத்திரி முருகேசன் அப்படிங்கிறவருக்காக ஒரு மிருத்யுஞ்சய யாகத்தை இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுல பண்ண போறதா ஜனாசாமியார் சொன்னாரு. நான் எதிர்பார்த்து வந்த விஷயத்த இன்னைக்கு நைட்டு நான் பார்க்க போறேன். இது சாதாரணமா வழக்கமா நடக்கிற யாகம் மாதிரி கிடையாதுன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்ங்கிறதையும் ஜனாசாமியார் என்கிட்ட சொன்னாரு. ஆனா எந்த மாதிரியான ரிஸ்க்னு அவர் என்கிட்ட சொல்லல. நானும் நமக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆச்சேன்னு அவர் கூட நைட்டு மிருத்யுஞ்சய யாகம் நடக்கிற சுடுகாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சேன். ஆனா நான் எடுத்திருக்கிற ரிஸ்க் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. நான் ஜனாசாமியார் கூட சுடுகாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அங்க ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் முருகேசன். முருகேசன் எதுக்காக இந்த மிருத்யுஞ்சய யாகத்தை பண்றாருன்னு நான் விசாரிச்சப்பதான் அவரோட பிளாஷ்பேக் எனக்கு தெரிய வந்துச்சு. முருகேசன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. அவரை அறியாமலேயே பல சமயங்களில் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறாரு. அவர் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ செயல்களோட பாதிப்பு தான் இப்போ இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன் ஜென்மத்தில் அவரால் பாதிக்கப்பட்ட ஆவிகள் இப்போ இவரை தவறான வழியில் வழிநடத்தி தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுத்துதான். 45 வயசான முருகேசன் கொஞ்ச நாளாவே அன்கான்சியஸ்ல தான் என்ன பண்றோம்னு தெரியாமலே 2-3 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. முருகேசன் முதல் தடவை ஒரு பிரிட்ஜ் மேல ஏறி நின்று ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அப்ப அந்த வழியா போன ஒருத்தர் அவரை காப்பாத்திருக்காரு. அடுத்த முறை ரோட்ல முருகேசன் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிரில் வந்த கார் மேல போய் விழுந்திருக்காரு. அப்பவும் விதிவாசத்தால பிழைச்சிருக்காரு. 3வது முறையா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸை நிறைய எடுத்து விழுங்க பார்த்திருக்காரு. அப்பவும் அதை கவனிச்சு அவரை காப்பாத்திட்டாங்க. இப்படி ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்றோம்னே தெரியாம அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஏதோ சில தெய்வங்களால அவர் 3 முறையும் உயிர் பழிச்சிருக்காரு.
அகத்தியர் ஜனா சித்தர் இந்த மயானத்தில் மிருத்யுஞ்சய யாகம் நடத்த போறாரு முருகேசன் அவர்களுக்காக. முருகேசன் கிட்டத்தட்ட 2-3 தடவை தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்காரு. அவரோட ஜாதகத்தில் ஒரு சில கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சு அவரோட ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த மிருத்யுஞ்சய யாகம் இப்போ நடத்த போறாரு. அவர் தற்கொலை முயற்சியில ஈடுபட காரணம் அவர் முற்பிறவியில 2 பேரை கொலை செய்த பாவம் தான்னு ஜனாசாமியார் சொன்னப்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. இவரோட ஜாதகத்தில் என்ன மாதிரி கண்டங்கள் இருக்கு? என்னன்னு கேட்டால் போன பிறவில் செஞ்ச பாவ தோஷங்கள் இருக்குது. ஊழ்வினை ஜென்ம கர்மங்கள்னால தான் இதெல்லாம் விளையுது. அந்த போன பிறவில் செஞ்ச மாரகம் பண்ணியிருக்காரு, அதாவது கொன்றிருக்காரு 2 பேரை. அப்போ அந்த கொலை பண்ண ஆதங்கள் இருக்குமா இல்லையா, அந்த இறந்தவங்களுடைய ஆதங்கள், அதான் இவரை தற்கொலைக்கு தூண்டிக்கிட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி தற்கொலை முயற்சியில முருகேசன் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மிருத்யுஞ்சய யாகம் நடத்துறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மிருத்யுஞ்சய யாகத்தினால ஒரு மனிதரோட ஆயுளை எப்படி நீட்டிக்க முடியும்னு நான் குழப்பத்துல இருந்தப்போ ஜனாசாமியார் அடுத்த பிறவில சில வருடங்களை கடனா வாங்குறது தான் இந்த ஆயுள் நீட்டிப்புன்னாரு. அப்ப அடுத்த பிறவில சம்பந்தப்பட்டவங்க ஆயுள் குறைவா தான் இருக்கும், அதை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப அடுத்த ஜென்மத்துல அந்த 5 வருஷம் வந்து குறைஞ்சிரும். இப்போ 40 வயசு வாழணுங்கிற 35 வயசுல செத்துருவாரு. அப்போ என்ன காப்பாற்ற முடியாது, எங்களுக்கு தெரிஞ்சு போகும். பூஜை ஆரம்பிக்கும் போது அவர் சாதாரணமாக தான் இருப்பாராம். ஆனால் நேரம் ஆக ஆக அவர் உடம்புக்குள்ள ஆவிகள் இறங்க ஆரம்பிச்சிடும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. மதுரை முனிசாலையில இருக்கிற சாமியார் ஒருத்தர் தன்னோட உடம்புக்குள்ள இறந்து போனவங்களோட ஆவிகளை இறக்கி சுடுகாட்டுல நடு ராத்திரியில ஒரு வித்தியாசமான யாகம் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இப்ப நான் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சுடுகாட்டு பூஜை ஆரம்பிக்க போகுது. கெட்ட ஆவிகளோட பாதிப்பை நிவர்த்தி பண்ணும்போது அது உக்கிரமாக பக்கத்தில் இருக்கிறவங்கள தாக்க முயற்சி பண்ணுமா. மாந்திரிகத்தில் ரொம்ப அனுபவப்பட்டவங்கனால தான் இந்த பூஜையை பண்ண முடியும். ஒருத்தரோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த பூஜையை பண்ணணும். ஏன்னா பண்ணுறவங்களுக்கே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கும் போதே பயமாக தான் இருக்குது. நான் ரொம்ப தேடி இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கனால இப்போ இந்த பூஜையில் போய் கலந்துக்க போகிறேன். இப்போ ஜனாசாமியார் யாகத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. இங்க யாக குண்டம்ங்கிறது வழக்கம் போல செங்கலால அமைக்காம சுடுகாட்டுக்கு கொண்டு வர மண்பானை ஓட்டிலேயே செய்யப்பட்டிருந்துச்சு. ஜனாசாமியார் யாகத்தீயை மூட்டும் போதே அவர் உடலுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியதை என்னால கவனிக்க முடிஞ்சது. அவர் தலைய மேலும் கீழுமா சுத்தி ஏதேதோ வித்தியாசமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவருக்குள்ள இருந்து வர தொடங்குச்சு. அவர் முருகேசன் கிட்ட பொரிய கொடுத்து யாகத்தீல போட சொல்லிட்டு மறுபடியும் தலைய சுத்தி உரும தொடங்கினாரு. இந்த பொரிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஜனார்த்தனன் சாமி அவர்கள்ட்ட இந்த பூஜையை பற்றி பேசும்போது நிறையா விஷயம் என் கூட ஷேர் பண்ணியிருந்தார். இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது அவர் சாதாரணமாக தான் இருப்பாராம். ஆனால் நேரம் ஆக ஆக அவர் உடம்புக்குள்ளே ஆவிகள் இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்கினதுக்கப்புறம் அவரோட உடம்பு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாரு. மாந்திரிகத்தில் ஒருத்தரோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறவங்க இப்படிப்பட்ட ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயத்தோடு தான் இப்போ இந்த பூஜையை பார்த்துட்ருக்கேன். மறுபடியும் நெய்யை எடுத்து யாகத்தீல ஊத்தினாரு. மறுபடியும் தலையை ஆட்டியபடியே உருமல் சத்தத்தை கன்னியூ பண்ணாரு. பார்க்கிறதுக்கு எனக்கு அந்நியன் படத்துல வர அம்பியும் அந்நியனும் மாறி மாறி வர காட்சி தான் நினைவுக்கு வந்து போச்சு. ஜனாசாமியாரோட உடலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ உருவம் இறங்கினது போல எனக்கு தோணுச்சு. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு
என் மனசை நானே தேத்திக்க ஆரம்பிச்சேன். ஜனார்த்தனன் சாமியார் உடலுக்குள்ள ஆவி புகுந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாதான். முழுக்க முழுக்க ஆவிகளோட கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுவாராம். ஆவிகளுக்கு வைக்கப்பட்டிருக்க படையலை அவர் உடலுக்குள் புகுந்து அந்த ஆவிகள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மனித எலும்பையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் மனித எலும்பை சாப்பிட்ற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக திகிலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கீழே கிடந்த எலும்பு துண்டை எடுத்து முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாரு. எனக்கு இப்பதான் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஈஸியா நினைச்ச ரிஸ்க் எவ்வளவு டேஞ்சர்னு உண்மையிலேயே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த யாகத்தை அவ்வளவு ஈஸியா இங்க துர்தேவதைகளும் ஆவிகளும் நடத்த விடாதுன்னு அந்த ஆன்மாக்களையும் ஆவிகளையும் அதுக்கு பிடிச்ச உணவுகளை கொடுத்து திருப்திப்படுத்திய பிறகுதான் செய்ய விடும்னு சொன்னாரு. அப்படி உணவு பொருளை சாப்பிட தன்னோட உடம்பையே ஒரு மீடியமா எடுத்துக்கும்னு ஜனார்த்தனன் சொல்லி இருந்தாரு. இப்ப அவர் உடம்புக்குள்ள ஆவிகள் புகுந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. நான் மெதுவா அவர் பக்கத்துல இருந்து விலகி கொஞ்சம் சேஃப்டியா உட்காந்துக்கிட்டேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருக்கத்தான் செய்யுது. ஜனார்த்தனன் சாமியார் திடீர்னு பூசணிக்காயையும் வாழைப்பழத்தையும் பிச்சு நாலா பக்கமும் வீச ஆரம்பிச்சாரு. அவர் ஏற்கனவே இங்க ஆவிகள் எதை கேக்குதோ அதை நான் அப்படியே கொடுத்துடுவேன்னு என்கிட்ட சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதை வந்து சைவமாகவும் செய்கிறாங்க, கோயிலில் வச்சும் செய்யலாம். அது வந்து அவ்வளோ செல்லுபடியாக லேட் ஆகும். இப்போ இது வந்து உடனடியாக இறந்தவங்களாம் வந்து நமக்கு துணை இருப்பாங்க. இவங்களுக்குலாம் இந்த படப்பு கிடைக்குதா இல்லையா? இங்கே எரிச்சவங்க வந்து எப்படியும் ஒரு 100 பேராவது எரிச்சிருப்பாங்க. இந்த 100 பேருடைய ஆத்மாக்கள் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக 100 பேர் ஆத்மா சுற்றிட்டு இருக்கோம். அவங்களாம் வந்து இதை எடுத்துக்கிடுவாங்க, இதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த படப்புகள் அவங்களுக்கும் போய் சேரும். நீங்கள் அந்த ஆத்மாக்கள்லாம் உங்களால் பார்க்க முடியும்? கண்டிப்பாக பார்க்க முடியும். அவங்க படப்பு கேட்டாங்க, நான் எடுத்து கொடுத்துருவேன், எடுத்து போடுவேன். யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், நான் பாட்டு தூக்கி போட்டுருவேன். அவங்க எதை விரும்பி கேட்குறாங்க அதை எடுத்து போட்டுருவேன். ஒரு சிலர் வந்து இந்த கலையும் கூட கேட்டுருவாங்க, அப்படியே யாரும் எரிஞ்சிட்டு இருக்கும்போது தூக்கி போட்டுருவோம். அப்போ அந்த நெருப்புலாம் எங்கள் மேலே வந்துருக்கு எத்தனை வாட்டி. அதை கூட உணர்ற தன்மை நமக்கு வராது. எனக்கு உள்ளுக்குள்ள பயம் பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நம்ம டீம் கூட இருக்கிற தைரியத்துல அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காம சமாளிச்சுக்கிட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பி தூரமா நின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அவரோட ஆக்ரோஷம் நேரம் ஆக ஆக அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. நான் மறுபடியும் அவர் பக்கத்துல உட்கார்ந்து என்னதான் நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சேன். ஓம் திரியம்பகம் கஜாமகே சுகந்திம் புத்திவர்த்தனம் புர்வாரு கபீப வந்தனாம் மிருத்யோர் மிருத்யுஞ்சராய. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. மதுரைக்கு பக்கத்துல ஒரு சுடுகாட்டுல சாமியார் ஒருத்தர் வித்தியாசமான ஒரு நள்ளிரவு பூஜை செய்துகிட்டு இருக்காரு. அந்த பூஜையின் போது அவர் உடம்புக்குள்ள பேய்கள் இறங்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த பூஜையை தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் கடைசியா இயல்பு நிலைக்கு வந்தாரு. இப்பதான் அவர் மிருத்யஞ்சலி மந்திரங்களையே சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் திரியம்பகம் கஜாமகே சுகந்திம் புத்திவர்த்தனம் புர்வாரு கபீப வந்தனாம் மிருத்யோர் மிருத்யுஞ்சராய. ஓம் திரியம்பகம் கஜாமகே சுகந்திம் புத்திவர்த்தனம் புர்வாரு கபீப வந்தனாம் மிருத்யோர் மிருத்யுஞ்சராய. ஓம் திரியம்பகம் கஜாமகே சுகந்திம் புத்திவர்தனம் புர்வாரு கபீப வந்தனாம் மிருத்யோர் மிருத்யுஞ்சராய. இந்த நேரத்துல வேற எந்த மந்திரங்களையும் சொல்லக்கூடாதுன்னு அதற்கான காரணங்களையும் ஜனாசாமியார் விளக்குனாரு. இந்த நேரம் வந்து மிருத்யுஞ்சய மந்திரம் மட்டும்தான் சொல்லணும். இந்த நேரம் கணபதி மந்திரம் யாருடைய மந்திரமும் சொல்லக்கூடாது. சுக்கராச்சாரியர் வந்து அப்பதான் முழுமையை ஆசீர்வதிப்பார். அசுரகுரு சுக்கராச்சாரியுடைய ஆசீர்வாதத்தினால யாகம் வளர்த்து முடிச்சதும் முருகேசனுக்கு யாக குண்டத்துல இருந்து சாம்பலை எடுத்து
எல்லாம் சரியாயிட்டதா நெத்தியில திலகமிட்டாரு. இந்த நிமிஷத்துல இருந்து மரண பயம் நீங்கிறோம், எதிரிகளுடைய தொந்தரவுலாம் தீர்ந்துரும். நான் கொஞ்சம் தயக்கத்தோட ஜனார்த்தனன் சாமியார் கிட்ட எலும்பை எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு அந்த எலும்புகளை தான் சாப்பிடலன்னும் தனக்குள்ள புகுந்த ஆவிகள் தான் சாப்பிட்டதுன்னு சொன்னாரு. கீழே இருந்து மனுஷ எலும்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்க, ஆமா. இதெல்லாம் எடுத்து பிச்சு போட்டீங்க, அது என்ன நடந்தது அப்ப? அது உக்ர தேவதைகள் வந்து என் மூலியை உடம்புக்குள்ளே இறங்கி அதை சாப்பிடும். நான் சாப்பிட்றதில்ல, அவங்க கேட்குறது அவங்க எடுத்து அவங்களே சாப்பிடுவாங்க. எனக்கு தன்னை மறந்துடுவேன். நான் அவர் உடம்புக்குள்ள ஏதோ ஆவி புகுந்த மாதிரி ஃபீல் பண்ணது உண்மையிலேயே நடந்தது தானோன்னு எனக்கு தோணுச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது போதைக்காரங்க நிதானம் இல்லாமல் போகிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி தான். நாங்கள் ஒன்றிட்டோம்னா, அதாவது எதுலேயுமே வந்து விசுவாசத்தை செலுத்துகிறோம்னா, இங்கே அந்த விசுவாசம் அது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அந்த மாதிரி நாங்கள் ஐக்கியமாயிடுவோம். இங்கே இருக்க பூதகணங்களோட பூதகணங்களாக மாறிடுவோம். நான் ஒவ்வொரு பேய் கதையை தேடி போற போது ஏதாவது பேய் ஆவி போன்ற விஷயங்கள் ஃபீல் பண்ணவோ பார்க்கவோ முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கல. நான் இப்படித்தான் 40 ஆண்டுகளா பேய் இருக்கும்னு சொல்லப்பட்ட கொக்கரா பள்ளத்துக்கு போகும்போது பேய் மாதிரியான எந்த அமானுஷ்யமும் என் கண்ணில் படல. ஆனா அந்த எபிசோட பார்த்துட்டு இருந்த நம்ம 3வது கண்ணோட வியூவர் ஒருத்தருக்கு அந்த அமானுஷ்யம் ஒரு ஒளியா தெரிஞ்சதா அந்த மெசேஜை நம்ம 3வது கண் ஃபேஸ்புக் பேஜுக்கு அனுப்பியிருந்தாரு. அந்த மாதிரி எனக்கு கிடைக்காத சில அனுபவங்கள் கூட பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். நான் இப்போ இங்க இருந்து இந்த அமானுஷ்ய அனுபவத்தோட புறப்படுறேன். ஜனார்த்தனன் அவர்களை நள்ளிரவு நடக்கும் இந்த சுடுகாட்டு பூஜைக்காக தான் அவரை நான் சந்திக்க வந்தேன். ஆனால் அதை விட பயங்கரமான பூஜை பண்ணுறதா எனக்கு தெரிய வந்தது. அது என்னன்னா, நாகதோஷம் இருக்கிறவங்க நிறையா இடத்துக்கு போய் பரிகாரம் பண்ணுறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஜனார்த்தனன் அவர்கள் உயிருள்ள நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணுறாரு. அதை பற்றின ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்கிட்ட காமிச்சாரு. அந்த பயங்கரமான வீடியோஸை தான் நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறீங்க. ஜனார்த்தனன் சாமியார் அனுப்பின வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் உயிருள்ள பாம்புக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியான வீடியோ இருந்தது. சீரும் நாகப்பாம்பை வசியம் செய்து வைத்திருக்கும் சாமியார். நாகருக்கு எல்லாரும் வந்து சிலைக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து நெசமான நாகமாகவே வசியம் பண்ணி வச்சிருக்கோம். உயிருள்ள பாம்பிற்கு அபிஷேகம், மிரள வைக்கும் அதிரடி காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.